ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் அச்சு யோசுவா சேனல். இன்றைக்கி குக்கிங் வீடியோவில் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம பாசிப்பருப்பு ரேஷன் கடையில் கொடுத்த பருப்பு ரெண்டையில் வந்துட்டு நம்ம பசலிக்கீரையை போட்டு எப்படி குழம்பு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எங்கள் சொந்த வீட்டில் வந்துட்டு பசலிக்கீரை வந்து முளைச்சிருக்குது. அதை வந்து எங்கள் மாமியார் வந்துட்டு பறித்து அதை அரிஞ்சு வச்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட. அதை வாங்கிட்டு வந்துட்டு சரி நம்ம குழம்புக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ணலாம், பருப்பில் போட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு இது நல்லா அவங்களே வந்து பறிச்சுட்டு அரிஞ்சு ஒரு கவரில் போட்டு கொடுத்து விட்டாங்க. இதுவும் சுண்டைக்காயும் பறித்து கொடுத்து விட்டாங்க. இன்னொரு நாள் வந்துட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் முளைச்சிருக்குது இந்த கீரை, சுண்டைக்காய், கருவேப்பிலை, நிறையா செடியெல்லாம் இருக்குது, நார் தேங்காய் செடி, அதெல்லாம் நான் வந்துட்டு போய் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் சுண்டைக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பறித்து அப்படியே கொத்து கொத்தாக போட்டு கொடுத்து விட்ருக்காங்க. சுண்டைக்காய் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்துட்டு நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் எண்ணெயில் போட்டு வதக்கி குழம்பு வச்சோம் அப்படின்னா. இப்போ நம்ம பசலிக்கீரை குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு நான் வந்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதை வச்சு தான் சாம்பார் பண்ண போகிறோம். இன்னொரு நாள் வந்துட்டு எங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் பறிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டேன். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஆனால் கிச்சன் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காது, நீட்டாக எடுத்து வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும். கீரையை நம்ம அலசிக்கிடுவோம். மண்ணாக இருக்கும். இந்த கீரை வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தெல்லாம் சுத்தகரிக்கும். கிருமி எதுவும் ரத்தத்தில் இருக்காது. ரெண்டு மூணு டைம் அலசிக்கணும். இப்போ நான் நல்ல தண்ணி ஊற்றி அலசி ஃபஸ்ட்டு வந்து பைப்பு தண்ணி, எதையுமே வந்துட்டு பைப்பு தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியிலே அலசுவேன் நான். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அலசிடணும். என் மாமியார் வந்து கட் பண்ணியே கொடுத்து விட்டாங்க. அதனால் கட் பண்ணுற வேலை மிச்சமாயிடுச்சு. பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம ரேஷன் கடையில் கொடுத்தாங்களா அந்த தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிறோம். பருப்பை நல்லா அலசிக்கிறோம். தண்ணியில் அலசிட்டு நம்ம அது கூட குழம்பு எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு பருப்பு வேலையிலே தண்ணி நிறைய எவ்வளோ வைக்க போகிறோமோ அதுக்கு தக்கன தண்ணியை சேர்த்துக்கிறணும். தண்ணியை சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பருப்பு நல்லா வேக விடலாம். இப்படி வச்சு குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நான் வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலேயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இப்படி தான் பண்ணுவேன். நிறைய பேர் எப்படி செய்கிறீங்கன்னு தெரியாது.
பசலிக்கீரை குழம்பு பருப்பில் போட்டு வச்சா இப்படி தான் இருக்கும். இப்படி தான் வைக்கணும். இப்படி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுலேயும் நம்ம வந்துட்டு வெறும் ரைஸில் போட்டு சாப்பிட்றத விட லெமன் சாதம் கிண்டி அதில் ஊற்றி சாப்பிட்டா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பூடை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் உரித்து அதை நான் சேர்த்துக்கிட்டேன் பருப்பு கூட. அது கூட தக்காளியும் போட்டுக்கிட்டேன். பருப்பு நல்லா வேக விட்டுறணும். வெந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் சேர்க்கணும். பூண்டை உரித்து சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் போடணும் வேகையிலேயே. பச்சை வெங்காயத்தை நறுக்கி கொஞ்சம் வாசனைக்காக போட்டுருவோம். குழம்பு நல்லா மணமாக இருக்கும். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வேக விட்டுறணும். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கணும். சேர்த்து இப்போ பருப்போட நல்லா கொதிக்க விட்டுறணும். லாஸ்ட்டில் சீரகம் போடணும், சின்ன சீரகம் போட்டு இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுறணும். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுறணும். லாஸ்ட்டில் மஞ்சள் பொடி போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுறணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா உள்ள கிண்டி விட்டுட்டு அதோட கொதிக்க விட்டுறணும். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன் கொதிச்சது. இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிப்பு எண்ணெய் என்ன யூஸ் பண்ணுறனோ அந்த தாளிப்பு எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு பேக்ரவுண்டு மியூசிக் கொடுத்துட்ருக்குற அப்பப்போ. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்தோன்னே வெங்காயம் காஞ்ச மிளகா நறுக்கி வச்சுக்கணும். அதுக்காக சேர்த்துக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை என்கிட்ட கொஞ்சமாக இருந்துச்சு அதனால போட்டேன். அதுவே ஃப்ரெஷ்ஷானது கிடையாது. அப்போதைக்கு இருந்தது எடுத்து போட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு கீரை சேர்க்குறதுனால நம்ம கருவேப்பிலை கீரை என்னென்னு தெரியாது. அதனால நான் கொஞ்சமாக போட்டேன். உங்களுக்கு கூட போடணும்னா கூட போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ அதை நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள் ஓரளவு வதங்கிடுச்சு. சகப்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ தான் வந்து கீரையை சேர்க்கணுமே. அந்த எண்ணெயில் சேர்த்தா தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தான் உப்பு போடணும். அப்போ தான் கீரையில் அந்த உப்பு போய் சாடும். இப்போ நல்லா நம்ம குழம்புக்கு சேர்த்து அதை தனியாக ஊற்றி வச்சுருக்கோம்ல ஒரு பாத்திரத்தில், அதுக்கும் சேர்த்துமே நம்ம உப்பு போட்டுறணும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் எண்ணெயிலேயே. வதக்கிட்டு அது நல்லா அது வந்துட்டு நல்லா வதங்கி ஒரு கலராக வரும். அந்த கலர் வந்தோன்னே நல்லா நமக்கே தெரியும் அதை பார்க்கல வதங்கினதுக்கப்புறம். அந்த டைமிங்கில் வரையில் வந்துட்டு நம்ம இந்த பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை தூக்கி கலந்துடணும். இப்போ அந்த பருப்பு தண்ணியை தூக்கி நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் இருந்தால் மேலே தூவி விட்றணும். அதை நான் வீடியோ எடுக்கலை. பெருங்காயத்தூள் தூவி விட்டுட்டு அதோட நம்ம வந்து தனி மிளகாத்தூளும் நம்ம எப்போது குழம்புக்கு சேர்ப்போம்ல தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து நல்லா வேக விட்டுறணும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு. நல்லா கொதிக்குது குழம்பு. கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஏன்னா நான் வந்துட்டு சாம்பாருக்கு வந்து அவ்வளோவா மசாலா சேர்க்கக்கூடாதுல்ல, அதனால் நான் கொஞ்சமாக தான் போட்டேன். என்னடா சவுண்டே காணா அப்பாவையும் பிள்ளையும் சர்ச்சுக்கு போகணுமே லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் சரி என்னடா ஆளை காணான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மேலே போய் பார்ப்போன்னு பார்க்குறேன். விளாண்டுட்ருக்காங்க மேடம் வண்டியில் உட்காந்துட்டு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம், பொழுதடைகிற டைம். அப்புறம் வேகமாக குளிச்சுட்டு சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. மேடம் எப்படி என்ஜாய் விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.